நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வரோம். எங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த A4 ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து என்னுடைய தங்கை மூலயமா வந்து எனக்கு அறிமுகமானது. இதில் வந்து எனக்கு வந்து டாக்டர் சுவிகான் வந்து அவங்களுக்கு வந்து பிரசவம் பார்த்தவங்க எனக்கு வந்து அருணா மேம் வந்து ரெஃபர் பண்ணாங்க, இங்கே நல்லா பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு கடந்த 7 வருடங்களாக வந்து எங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த டாக்டரை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது என்னடா இது பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, செலவுலாம் அதிகமாகுமா, நம்மளால செலவுலாம் வந்து இது பண்ண முடியுமா, அஃபோர்ட் பண்ண முடியுமா நாங்கள் நினச்சோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது பெரிய அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றது. ஸோ அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே வந்து டாக்டர்ஸுடைய வந்து அப்ரோச் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட அவங்க சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும் A to Z ஓப்பனாக இருக்காங்க. இதுதான் 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 அப்படின்றத வந்து எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து தெளிவுபடுத்தினாங்க. ரிப்பீட்டட் ரிவ்யூ, இங்கே வந்து ரிப்பீட்டட் ரிவ்யூ, ஒரு மாதம் கூட ரிவ்யூ மிஸ் பண்ணாமல் ரிவ்யூ டேட்டுக்கு வரணும். வரலன்னா அவங்க ஃபாலோஅப்ஸ் தான். அவங்க வந்து தன்னுடைய பேஷண்ட்டுக்கு ஃபாலோஅப்ஸ் வந்து அன்பிலீவபிள். உண்மையாக சொல்கிறாங்க, கண்டினியூஸ் ஃபாலோஅப் அவங்ககிட்ட இருந்து, சார் உங்களுக்கு நாளைக்கு ரிவ்யூ இருக்குது, நான் எந்த டைமுக்கு அப்பாயின்மெண்ட் போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஃபாலோஅப்ஸ் அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே முடிச்சு விருகம்பாக்கத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வலசரவாக்கத்தில் கடந்த ஒரு 6-7 மாதங்களாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ரிவ்யூவு, கண்டினியூஸ் ஃபாலோஅப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து டாக்டர்ஸோடைய கோஆர்டினேஷனு ப்ளஸ் சப்போர்ட்டு, ஸ்டாஃப்ஸோடைய சப்போர்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப 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 அதிகம். ஸோ அவங்கனால தான் இன்றைக்கி வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ கடந்த 6 மாதம் 7 மாதங்களில் ஸ்வேதா மேமு, லக்ஷ்மி மேமு, அருணா மேமு, ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் தனியா மேமு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு கிடைச்சதுனால தான் இன்றைக்கி ஒரு கிரேட் சக்ஸஸ் உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து ப்ரொசீஜர் இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து 3 ட்ரைமஸ்டருக்கும் வந்து பர்த்திங் கிளாஸ்னு ஒன்று வந்து இங்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கிளியராக எங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸஸோ இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியோட பாசிபிலிட்டிஸ் 100% அப்படின்றத வந்து அவங்க வித் தியரி அண்ட் ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது நாங்கள் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுமே இதை வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நாங்களும் இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஸோ இங்கே தான் வந்து 3 ட்ரைமஸ்டருக்கு, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டருக்கு என்னென்னலாம் பண்ணணும் ஃபார் நார்மல் டெலிவரி, செகண்ட் ட்ரைமஸ்டருக்கு என்ன பண்ணணும், தேர்ட் ட்ரைமஸ்டருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளீனாக வித் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கிராண்ட் சக்ஸஸ். ஏன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு குழந்தை வளருது, ஒரு குழந்தைய வந்து நம்ம கருவுண்டாகி பெற்றெடுக்கிற வரைக்கும் டாக்டர்ஸோடைய பார்ட்டிசிபேஷன் வந்து 50%னா மீதி 50% நம்மளுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலலாம் எல்லாரும் நல்லா உழைச்சாங்க, நல்லா பண்ணாங்க, அதனால நார்மல் டெலிவரியோடைய பாசிபிலிட்டிஸ் 100% இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம எல்லாரும் வந்து இதை நோக்கி போகிறதுனால நமக்கு வந்து அந்த வேலைப்பாடுகள் வந்து குறைஞ்சிருச்சு. அதுக்கு வந்து பல எக்ஸசைஸை வந்து இவங்க நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யோகா மூலியமாகவோ இல்லை வந்து பல ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் சொல்லித்தரதுனால 100% வந்து நமக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கு பாசிபிலிட்டிஸ். இவங்க ரெக்கமெண்டட் வந்து 100% நார்மல் டெலிவரி மட்டும்தான் பண்ணுறாங்க. பட் ஐ ஹவ் நாட் சீன் எனி ஹாஸ்பிட்டல் இது மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் 2-3 ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கேன். பட் A4ல மட்டும்தான் 100% நார்மல் டெலிவரிக்கு மட்டும்தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த கிராண்ட் சக்ஸஸ். எனக்கு ஒரு லிட்டில் சாம்ப் வந்து எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு நார்மல் டெலிவரியில் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் என்டையர் டைம் ஃப்ரம் பாட்டம் டு டாப் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே. ஃபர்ஸ்ட் மேலே அருணா மேம்லேருந்து, ஆர்கனைசேஷன்லேருந்து லக்ஷ்மி மேமு, தனியா மேமு, ஸ்வேதா மேமு, நர்சஸ்ஸு, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே ஐ ரியலி தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஹார்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட்.